நண்பர்களுக்கு வணக்கம். பாரம்பரிய கிழங்கு வளர்ப்பு பற்றி ஒரு முக்கியமான வீடியோ. பாரம்பரிய கிழங்கு ரகங்கள் நீங்கள் வளர்க்குறீங்கனாலும் இல்லை ஃப்யூச்சரில் ஒரு வேளை வளர்க்க வாய்ப்பு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். கிழங்கு மற்றும் மஞ்சள் ரகங்களை முளைக்க வைக்கிறத பற்றி ஒரு அடிப்படை புரிதலை இந்த வீடியோ கொடுக்கும். இப்படி 2 வாரமாக காஞ்சி போன கிழங்கு துண்டுகள் முளைக்குமா, இப்படி ரொம்ப பூஞ்சை பிடிச்ச கிழங்கு முளைக்குமா, எத்தனை நாளையில் முளைக்கும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். விதைக்கிழங்கு விதை மஞ்சள் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிழங்கு ரகங்களை முளைக்க வைக்க சரியான மண்கலவை எது, முளைக்க வைக்கிற முறை என்ன, பாரம்பரிய கிழங்குகள் எத்தனை நாளையில் முளைக்கும், சில நாட்கள் காஞ்சி போன பூஞ்சை பிடிச்ச கிழங்குகள் முளைக்குமா, சிறுவள்ளி மாதிரி கிழங்குகளை துண்டுகளை வெட்டி வச்சா முளைக்குமா, ஏர் பொட்டேட்டோவை முளைக்க வைக்கிறது எப்படி, மஞ்சள் ரகங்களை முளைக்க வைக்கிறது எப்படி, கிழங்கு ஆரம்பிக்கிறதுல இந்த கேள்விகளுக்கெல்லாம் விரிவான ஒரு பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கனவு தோட்டத்தில் இந்த வருஷம் கிழங்கு அறுவடையை முடித்து விற்பனையை மார்ச் வாக்கில் ஆரம்பிச்சிருந்தேன். நம்ம கிழங்கு ரகங்களை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி விதைக்கிழங்கு அனுப்புவோம். அது கொரியரில் அனுப்பும்போது 2 நாளையிலே கொஞ்சம் காஞ்சிரும், கொஞ்சம் பூஞ்சை பிடிச்சிரும். என்னடா இப்படி காஞ்சி பூஞ்சை பிடிச்ச கிழங்கு அனுப்பிச்சிட்டாங்களேன்னு உடனே ரீஃபண்ட் பண்ண சொல்லி கேட்குற சில நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு சில நண்பர்கள் ரீஃபண்ட் பண்ணதுக்கப்புறம் கிழங்கு முளைச்சிட்டுன்னு பணத்தை மறுபடியும் திருப்பி அனுப்பியிருக்காங்க. சிறப்பாக ஆரம்பித்து எல்லாத்தையுமே முளைக்க வச்ச நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில நண்பர்களுக்கு கிழங்கு ரகங்களை முளைக்க வைக்கிறது பற்றி சில குழப்பங்கள் இன்னுமே இருக்குது. சரி, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு விரிவாக ஒரு வீடியோ கொடுக்கலான்னு 1 மாதத்துக்கு முந்தி இந்த வீடியோக்கான வேலைகளை ஆரம்பித்தேன். பாரம்பரிய கிழங்கு ரகங்களில் முக்கியமான ரகங்கள்னால் ராசவல்லி, பெருவல்லி, வெத்தலைவல்லி கிழங்குகளை சொல்லலாம். இந்த கிழங்கு ரகங்கள் பிரம்மாண்டமான சைஸில் 20லேருந்து 50 கிலோ வரைக்கும் வரும். விதைக்கிழங்குகளுக்கு இதை சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி மண்கலவையில் வச்சு விட்டால் ஒரு சில வாரங்களில் முளைச்சி வர ஆரம்பிச்சிரும். கிழங்கு திருவிழா, விவசாய கண்காட்சிகளெல்லாம் ஒரு பெரிய கிழங்கை போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக தான் கட் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. இந்த கிழங்குகளை எவ்வளோ சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சாலும் முளைச்சி வந்துடும். நம்ம பார்சல் அனுப்பும்போது 2 நாளையில் இந்த கிழங்கு துண்டுகள் காஞ்சது போல தான் தெரியும். ஃப்ரெஷ் கிழங்குங்கிறதுனால கொஞ்சம் பூஞ்சை பிடிச்சி தான் கையில் கிடைக்கும். இந்த கிழங்கு ரகங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக முளைக்குன்னு காட்டலான்னு 2 நாள் இல்லை 2 வாரம் காஞ்சி போன கிழங்கு துண்டுகளை எடுத்து முளைக்க வச்சு பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு காஞ்சி போன கிழங்குகள்னு இந்த சவுண்டை கேட்டாலே உங்களுக்கே தெரியும். இதை வச்சா முளைக்குமா, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முந்தி கிழங்கு ரகங்களில் முளைக்க வைக்க மண்கலவை என்ன எடுக்கணும்னு பார்க்கலாம். மண்கலவைன்னு எதுவுமே இல்லைங்க, வெறும் காயற்பித்து போதும். ஆமாங்க, உரமோ வளர்ச்சி ஊக்கியோ ரூட் ஹார்மோன் மாதிரி எதுவுமே கலக்க வேணாம். தண்ணியில் அலசி எடுத்த வெறும் கொக்கோ பிட் மட்டும் போதும். கிழங்கு ரகங்களை முளைக்க வைக்க நேரடியாக மண்ணில் நட வேணாம். 90% அந்த கிழங்குகள் முளைக்காமல் போக வாய்ப்பு இருக்குது. விவசாய நண்பர்கள் கிழங்கு ரகங்களை முளைக்க வைக்க அதுக்கான சரியான பாத்தி ரெடி பண்ணி அதுக்கான மண்கலவெல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தோட்ட மண்ணை நிரப்பி கிழங்கு துண்டுகள் அதில் முளைக்க வச்சோன்னா 3/4 நேரங்களில் அது அப்படியே இறுகி காஞ்சி முளைக்காமல் போயிடும். ரொம்ப சிம்பிளாக வெறும் காயற்பத்தில் வச்சு விட்டால் 100% முளைச்சி வந்துடும். பாரம்பரிய கிழங்கு ரகங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா காயற்பித்து இல்லைன்னா கையோட அதுவும் ஒரு 5 கிலோ கட்டி வாங்கி அப்புறமா ஆரம்பிங்க. இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரே இல்லை கட்டட வேலைகளுக்கு பயன்படுத்துகிற சாந்து சட்டி எடுத்துக்கிடலாம். இதில் தண்ணியில் அலசி எடுத்து ஈரமாக இருக்கிற காயற்பித்தை நிரப்பி அதில் கிழங்கு துண்டுகளை வச்சா வேலை முடிஞ்சுது. தண்ணி வெளியேற அடிப்பகுதியில் ட்ரெயின் ஹோல் மறக்காமல் ஒரு 4 போட்டுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஈரம் இருக்கிற மாதிரி 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டுட்டு வந்தோன்னா ஒரு 2 வாரத்திலேயே கிழங்கு துண்டுகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். நான் சேனல் நண்பர்களுக்கு கிழங்கு ரகங்களை 21 மார்ச்லேருந்து அனுப்ப ஆரம்பித்தேன். முதல் செட் ஆர்டர்களுக்கு ஒரு 100 துண்டுகளுக்கு மேலே கட் பண்ணியிருந்தேன். அதில் மிஞ்சின கிழங்கு துண்டுகள் அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஏப்ரல் 2 நடவு செய்கிறேன். 12 நாட்கள் காஞ்ச கிழங்குகள். இதில் ராசவல்லி, பெருவல்லி, வெத்தலைவல்லின்னு 3 ரகங்கள் இருக்குது. இது ராசவல்லி. இது பெருவல்லி.
இது வெத்தலைவள்ளி. ரெண்டு வாரம் கடந்து நல்லா காஞ்சி போன கிழங்குகள் லேசாக பூஞ்சையும் பிடிச்சிருக்கு. இதைத்தான் இப்போ முளைக்க வச்சு பார்க்க போகிறோம். துண்டு கிழங்குகளில் ஃப்ளஷ் பகுதி தான் காஞ்சி போகும். ஆனால் 1 மாதம் ஆனாலும் அதோட தோல் பகுதி காயாது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இதுவே முழு கிழங்குனா 1 வருஷம் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள் எப்படி காஞ்சி போயிருக்குது. ஆனால் கிள்ளி பார்த்தோன்னா தோல் பகுதி காயாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தோல் பகுதியிலேருந்து தான் முளைப்பு வரும். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வரைக்கும் கிழங்கு துண்டுகள் ஈஸியாக முளைக்கும். காஞ்சி போகிறது, பூஞ்சை பிடிக்கிறது எல்லாமே தோல் பகுதியில் நடக்காது, கிழங்கு பகுதியில் தான் நடக்கும். அது எந்த விதத்துலையும் முளைக்கிறத பாதிக்காது. அடடே காஞ்சி போச்சேன்னு கவலைப்பட தேவையில்லை. 1 வாரம் 2 வாரம் ஆனாலும் கிழங்கு ரகங்களை ஈஸியாக முளைக்க வச்சிடலாம். நான் 3 சாந்து சட்டியில் ராசவல்லி, பெருவல்லி, வெத்தலைவல்லி கிழங்குகளை தனித்தனியாக வச்சு விடுறேன். எந்த கிழங்கு ரகம் சீக்கிரம் முளைக்குது, எது நாள் எடுக்குதுன்னு இதை வச்சு பார்த்துக்கிடலாம். கிழங்கு ரகங்களை முளைக்க வைக்கும்போது தோல் பகுதியை பக்கவாட்டில் வச்சு நடணுமா இல்லை மேலே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு நடணுமா, இப்படி ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும். எப்படி வச்சா ஈஸியாக முளைக்கும், இதையும் இந்த வீடியோவில் சேர்த்தே பார்த்துடலாம். அதுக்காக ஒரு சில கிழங்கு துண்டுகளை தோல் பகுதி பக்கவாட்டிலையும் ஒரு சில கிழங்கு துண்டுகளை மேல் பக்கம் இருக்கிற மாதிரியும் வச்சு நடுறேன். 3 சாந்து சட்டியில் 3 கிழங்கு ரகங்களையும் வச்சாச்சு. மிச்சம் இருக்க கிழங்குகளை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ பெரிய ட்ரே சாந்து சட்டி கூட தேவையில்லைங்க. ஒரு பெரிய நர்சரி ட்ரேயில் காய்பித்தை நிரப்பி காஞ்சி போன கிழங்குகளை வச்சு விட்டால் கூட முளைச்சி வந்துடும். கிழங்கு துண்டுகளை சுற்றி ஈரம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் காய்பித்து இருந்தால் போதும், முளைச்சி வந்துடும். அதையும் பார்த்துடலாம். அடுத்ததாக இப்படி பூஞ்சை பிடிச்ச கிழங்கு துண்டை தனியாக ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் முளைக்க வச்சு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி பூஞ்சை தோல் பகுதியில் பிடிக்காது. அதனால் பூஞ்சை பிடிச்சாலும் கிழங்கோட முளைப்புத்திறன் எந்த விதத்திலும் கம்மியாகாது. அதையும் பார்த்துடலாம். பூஞ்சை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியில் அலசி பூஞ்சை ஏரியாவை மட்டும் லேசாக சுரண்டி க்ளீன் பண்ணி முளைக்க வைக்கலாம். இன்னொன்று, முளை விட்ட ஒரு கிழங்கு அனுப்புகிறோம். சேரும்போது அந்த முளைப்பு உடஞ்சி போய் டேமேஜ் ஆகியிருக்கலாம். கிழங்கு ரகங்கள் ஒரு தடவை தான் முளைப்பு விடவும் கிடையாது. அந்த தளிர் டேமேஜ் ஆகிட்டா மறுபடியும் புதுசாக தளித்து வரும். முளைச்ச இந்த ராசவள்ளி கிழங்கை நான் முளைப்பு வந்ததை முழுசாக கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இதை விதைச்சி பார்க்கலாம், எப்படி முளைக்குதுன்னு பார்ப்போம். கிழங்கு ரகங்கள் முளைப்பு சார்ந்த அத்தனை சந்தேகங்களையும் எடுத்து அதை தெளிவுபடுத்திடலான்னு எல்லாமே ஆரம்பித்து விட்டேன். இப்போ ஒன்றொன்னா எப்படி முளைச்சி வருது, எத்தனை நாளையில் முளைச்சி வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல முளைக்க ஆரம்பித்தது பெருவள்ளி கிழங்கு தான். சரியாக 14 நாளையிலே முளைப்பு வர ஆரம்பிச்சுது. 2 வாரம் கருவாடு மாதிரி காஞ்சி போய் கிடந்த கிழங்குகள் ஈரம் பட்டதும் 2 வாரத்தில் எவ்வளோ அருமையாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் பாரம்பரிய கிழங்குகளோட சிறப்பே. நர்சரி ட்ரேயில் வச்ச பெருவள்ளி துண்டுகளும் 2 வாரத்துலேருந்தே முளைக்க ஆரம்பிச்சிட்டு, காஞ்ச கிழங்குகளை சும்மா விதை மாதிரி நர்சரி ட்ரேயில் போட்டு கொஞ்சமாக காயற்பித்து போட்டு நிரப்பி விட்டது. வேறு ஒன்றுமே பண்ணலை. ஈரம் பட்டதும் அந்த கிழங்குகள் கூட அந்த சின்ன நர்சரி ட்ரேயில் அருமையாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். பாரம்பரிய கிழங்குகளை முளைக்க வைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்னு இதை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும்.
பெருவள்ளி தான் மடமடன்னு எல்லாமே முளைச்சி வந்தது. ராசவள்ளியும் வெத்தலைவள்ளியும் அமைதியாக இருந்துச்சு. ஆனால் ராசவள்ளியில் முளைப்பு வந்ததை கட் பண்ணி பிளாஸ்டிக் பாட்டில் வச்சது ஒரு 2 வாரத்துலேயே முளைக்க ஆரம்பிச்சிது. அது மட்டும் கொஞ்சம் காயாத கிழங்கு, அதனால் கொஞ்சம் வேகமாக முளைச்சி வந்திருக்கு. ராசவள்ளி சரியாக 21 நாள் கழித்து முளைக்க ஆரம்பிச்சிது. நர்சரி ட்ரேயில் வச்சு விட்ட துண்டுகளும் ஒவ்வொன்றா முளைவிட ஆரம்பிச்சிது. 1 வார இடைவெளியில் ராசவள்ளி எல்லாமே முளைச்சிட்டு, ஆனால் வெத்தலைவள்ளி மட்டும் சத்தமே இல்லாமல் 30 நாளுக்கு மேலே அப்படியே இருந்துச்சு. கடைசியாக 38 நாள் கழித்து மெதுவாக முளைக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் மடமடன்னு ஒவ்வொரு கிழங்காக முளைவிட ஆரம்பிச்சிட்டு, பார்த்திங்கன்னா 2 வாரத்தில் பெருவள்ளி எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் 3 வாரத்தில் ராசவள்ளி, கடைசியாக 5 வாரம் கழித்து தான் வெத்தலைவள்ளி முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு கிழங்கு ரகங்களும் முளைக்கிறதுல வாரக்கணக்கில் வித்தியாசம் இருக்குது. பெருவள்ளி ரொம்ப வேகமாக முளைச்சிருது. ஆனால் வெத்தலைவள்ளி 1 மாதம் 1.5 மாதம் கூட எடுக்குது. இந்த புரிதலும் அவசியம். என்னடா பெருவள்ளி முளைச்சிட்டு வெத்தலைவள்ளி வச்சு 1 மாதம் ஆச்சு, சத்தமே இல்லை அப்படின்னு தோண்டி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கிழங்கு ரகங்கள் 2 மாதம் கழித்து கூட முளைக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்தாலே தெரியும், எல்லாமே ஒரே நாளில் விதைச்ச கிழங்குகள் தான். பெருவள்ளி முளைச்சி ரொம்ப பெரிய கொடிகளாக படர்ந்து கிடக்குது. ராசவள்ளி ஓரளவுக்கு வளர்ந்துருக்குது. ஆனால் வெத்தலைவள்ளி இப்போ தான் முளைச்சி வரவே ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே 2 வாரம் காஞ்சி கிடந்த கிழங்குகளை வச்சு பார்த்தது. இதுவே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஒரு 2-3 நாளையில் விதைச்சோன்னா இன்னும் 1 வாரம் சீக்கிரமே முளைக்கலாம். கிழங்கு துண்டுகளை தோல் பகுதி மேல் பக்கமாக இல்லை பக்கவாட்டில் வைக்கிற மாதிரி விதைக்கணுமானா அதில் பெருசாக வித்தியாசம் இல்லைன்னு தான் சொல்லணும். 2 மாதிரி வச்சதுமே அருமையாக முளைச்சி வந்திருக்கு. அதனால் ஐயோ மாற்றி வச்சதில் முளைக்கலையோன்னு யோசிக்க தேவையில்லை. பொதுவாக என்னோடய பரிந்துரை பக்கவாட்டில் தோல் பகுதி வர மாதிரி வச்சா நல்லது. காரணம், அதிக தண்ணி தேங்கியிருந்தாலும் அதனால் முளைப்பு வராமல் போக வாய்ப்பு இதில் குறைவு. தவிர முளைச்சதுமே கொடி மேலே போகும், வேர் பகுதி கீழே போகும். அதுக்கு இது வசதியாக இருக்கும். அப்புறம் பூஞ்சை பிடிச்சி அதை ரெடி பண்ணி வச்சு விட்ட கிழங்கு சரியாக 20 நாளையில் முளைக்க ஆரம்பிச்சிட்டு, அதுவும் அட்டகாசமாக ஒரே கிழங்குலேருந்து 3 இடத்துல முளைப்பு வந்திருக்கு. அட்டகாசமான வளர்ச்சி இது. பூஞ்சை பிடிக்கிறது கிழங்கோட முளைப்பை பாதிக்காதுன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். கிழங்கு நல்லா பூஞ்சை பிடிச்சிருந்தாலும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு விதைச்சி விடுங்க, ஈஸியாக முளைச்சி வரும். நம்ம முளைச்சி வந்ததை கட் பண்ணிவிட்டு வச்ச ஊதா ராசவள்ளி கிழங்கு ஒரு கிழங்கு 2 வாரத்தில் முளைச்சிது. ஒரு கிழங்கு கொஞ்சம் டைம் எடுத்து சரியாக 1 மாதத்துல தான் முளைச்சி வந்திருக்கு. ஒருவேளை அடே நான் முளைச்சி வந்ததை வெட்டிட்டு வச்சால மெதுவாக தான் முளைச்சி வருவேன்னு அந்த கிழங்கு மட்டும் லேட்டாக முளைச்சிருக்கும் போல். ஒரே கிழங்குலேருந்து வச்ச துண்டுகள் தான், ஒன்று 2 வாரத்தில் முளைக்குது, ஒன்று 4 வாரம் எடுக்குது. கிழங்கு ரகங்கள் இப்படி தான். ராசவள்ளினா 2 வாரம், பெருவள்ளினா 1 வாரம்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் பொறுமையாக ஈரம் இருக்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக முளைச்சி வரும். இந்த கிழங்கெல்லாம் வச்சு விட்டு கடைசியாக ஒரு 3 கிழங்கு துண்டுகள் 1 வாரமாக அப்படியே கிடந்துச்சு. அதை 1 மாதம் கழித்து எடுத்து வச்சு விட்டேன். அது கூட இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதாங்க பாரம்பரிய கிழங்குகளோட முளைக்கிற தன்மை. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போகிறதுனால சிறுவள்ளி கிழங்கு, ஏரோ ரூட், ஏர் பொட்டேட்டோ, மஞ்சள் ரகங்களை முளைக்க வைக்கிற முறையை பார்ட் 2வாக கொடுக்குறேன். நம்ம கனவு தோட்டத்தில் இன்னுமே கிழங்கு மஞ்சள் ரகங்களை ஆரம்பிக்கலை. சிமெண்ட் போஸ்ட் வச்சு ஒரு கொட்டார பந்தல் ஒன்று ரெடி பண்ணணுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த வேலை கொஞ்சம் அதிகமான நேரத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது. இன்னும் 1 வாரத்தில் பந்தல் வேலைகள் எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் கிழங்கு மஞ்சள் ரகங்களெல்லாம் ஆரம்பித்து விடணும். இன்னுமே கொஞ்சம் விதை கிழங்குகள், விதை மஞ்சள் எல்லாமே விற்பனைக்கு இருக்குது. இதுதான் இந்த வருஷத்தோட கடைசி விற்பனை. கிழங்குகள் மஞ்சள் ரகங்கள் எல்லாம் ஆரம்பிக்க இன்னுமே சீசன் இருக்குது. தேவைப்படுற நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இன்னும் 1 வாரத்தில் அனுப்பிச்சி வைக்கிறேன். காய்கறி விதைகளை முளைக்க வைக்கிறதுக்கும் ஒரு கிழங்கு ரகத்தை முளைக்க வைக்கிறதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஈரப்பதம் இருக்கிற மாதிரி ஒரு ஊடகம் வேணும், அவ்வளோதான். எல்லா கிழங்கு ரகங்களையும் வாங்கி ஆரம்பிக்கிறது எல்லாருக்குமே ஈஸி தான். அந்த புரிதலை இந்த வீடியோ மூலமாக கொடுத்துருக்குறேன். வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.